ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். அரசு வங்கியிலிருந்து பாருங்க ஒரு தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. மொத்தமா ஒரு 213 வேக்கன்ஸியோட குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஆஃபீசர் லெவல்ல தான் அந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 48,480 வந்து உங்களுக்கு இனிஷியல் சேலரியா இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு வந்து 70,000க்கு மேல தான் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து வரும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். மொத்தமா ஒரு 213 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 15th செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் வந்து 15th செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பாருங்க இங்க வந்து வேரியஸ் கேட்டகரில வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அதாவது ஆஃபீசர் லெவல்லயே வந்து பாருங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து ராஜபக்சே, ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர், சைபர் செக்யூரிட்டி, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கேட்டகரி, கிரெடிட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபாரெக்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ்லேயே இன்னொரு கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்க மேனேஜர்ல வந்து செக்யூரிட்டி கேட்டகரி, மேனேஜர்லேயே சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு மேனேஜர்லேயே ஏகப்பட்ட டைப்ல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. மொத்தமா வந்து பார்த்தோன்னா 42 டைப்ல வந்து பாருங்க போஸ்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஆஃபீசர் லெவல்ல தான் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. சேலரி எல்லாமே வேற லெவல்ல வந்து இருக்கும். 213 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து நீங்க பிரிச்சு குடுத்துருப்பாங்க. அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜுமே வந்து பாருங்க உங்களுக்கு இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்எம், ஜிஎஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த போஸ்டிங்ஸ்ல வர எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 28, மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே எம்எம்ஜிஎஸ் 3ல வந்து பாருங்க மினிமம் 25, மேக்ஸிமம் 38ன்னு குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எம்எம்ஜிஎஸ்லயே வந்து உங்களுக்கு 2வது கேட்டகரிக்கு வந்து பாருங்க 25 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஜேஎம்ஜிஎஸ்க்குலாம் வந்து 20 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் 32 வந்து இருக்கணும். இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஆஃபீசர்ல வந்து இப்ப நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்குலாம் அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயன்ஸோ, ஐடி இல்லன்னா இசிஇ இல்லன்னா எம்சிஏ நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். கேட் 2000 வந்து நீங்க குவாலிஃபை 2024ல வந்து குவாலிஃபை இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீசர்ல வந்து ராஜபக்சேக்குலாம் வந்து நீங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில ஹிந்தி இல்லன்னா இங்கிலீஷ் வந்து நீங்க படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃபீசர்ல வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்குலாம் நீங்க வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து பாருங்க ஃபுல் டைம்ல வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க பண்ணியிருக்கணும். அதுல வந்து பாருங்க பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ, ஹெச்ஆர்டி, சோசியல் ஒர்க், லேபர் லா இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ஆஃபீசர்ல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குலாம் நீங்க வந்து இன்ஜினியரிங் டிகிரில வந்து பாருங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, இசிஇ, எம்சிஏ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து சைபர் செக்யூரிட்டிக்குலாம் வந்து பாருங்க பிஇ, பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எம்சிஏ, மாஸ்டர் டிகிரில வந்து பாருங்க அந்த ரிலேட்டடா நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்குமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்க கிரெடிட் கேட்டகரிக்குலாம் நீங்க கிராஜுவேட் டிகிரில வந்து எனி டிசிப்ளின் நீங்க முடிச்சுட்டு எம்பிஏ வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க போஸ்டிங் தகுந்த மாரி குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். 42 கேட்டகரிக்குமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். நீங்க டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, ஆஃபீசர் லெவல் போஸ்டிங்ஸ்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 48,480 வந்து பேசிக் பே. இது இல்லாம அலவன்ஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். அடுத்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்க 64,820, சீனியர் மேனேஜருக்குலாம் 85,920, சீஃப் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க 1,02,300 குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாம உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, உங்களுக்கு அக்காமடேஷனு இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து வரும். உங்க கைக்கு இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, 48,480 பேசிக் பேனா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 60,000க்கு மேல சேலரி இருக்கும். 64,820னா உங்களுக்கு ஒரு 20,000 நீங்க அலவன்ஸ் போட்டீங்கன்னா கூட 84,000 மேல இருக்கும். இந்த மாரி வந்து உங்களுக்கு சேலரியே வந்து வேற லெவல்ல தான் வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆஃபீசர் லெவல் போஸ்டிங்ஸ்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க எல்லாத்துக்கும் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்கேயே குடுத்துட்டாங்க. 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 100 மார்க் இருக்கும். 105 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாருங்க சென்டர் வந்து சென்னை தான் வந்து இருக்கு. நீங்க சென்னையிலேயே போய் எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ரூ. 100 ப்ளஸ் டாக்ஸ் வந்து வரும். அதே ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசியா இருந்தீங்கன்னா ரூ. 850 ப்ளஸ் டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்கிற மாரி இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா நீங்க குடுத்து நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா நீங்க ஸ்கேன் பண்ணி, நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.